தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய நீர் ஆதாரமாகவும் 3 நீர்நிலைகளாக பிரிந்து செயல்படக்கூடிய பிரம்மாண்ட அணையை பத்தி எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதுல மிக முக்கியமா கிட்டத்தட்ட ஒரு 15 மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய கிராமப்புறங்களுக்கு இந்த ஒரு அணையில இருந்தும் விவசாயிகளுக்கான பாசன நீரானதை திறக்கப்படுது. இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுடைய மையப்புள்ளியான அடுத்த தலைநகரம் என்று அழைக்கப்படக்கூடிய திருச்சியில் அமைஞ்சிருக்கக்கூடிய முக்கொம்பு அணைக்கு தான் வந்திருக்கிறோம். காவிரியிலிருந்து வரக்கூடிய நீர் வரத்தானத இந்த ஒரு அணையை கட்டி 3 பிரிவுகளாக பிரித்து அந்தந்த மாவட்டங்கள்ல செல்லக்கூடிய வழித்தடங்கள்ல நீர் ஆதாரத்தை அனுப்பி வைக்கிறதுனாலதான் 3 பிரிவுகளாக பிரிந்த முக்கொம்பு அணை அப்படின்னு சொல்றாங்க. முதல் அணையில இருந்து தென் மாவட்டங்களான திருச்சி, தஞ்சாவூர், கும்பகோணம், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், காரைக்கால், திருவாரூர் போன்ற மாவட்டங்களில் இருக்கக்கூடிய விவசாய பாசனத்திற்காகவும் அனுப்பி வைக்கப்படுது. அங்கிருந்து கடைசியா பூம்புகார் கடல்ல போய் கலக்கப்படுது. இரண்டாவது அணையான காவேரியிலிருந்து திருச்சி, கொள்ளிடம் வழியாக கல்லணை, ஜெயங்கொண்டம், அணைக்கரை, முட்டம், வீராணம் ஏரி வழியாக விவசாய பாசனத்திற்கும் அங்கிருந்து கடைசியாக சிதம்பரம், கொள்ளிடம் வழியாக கடல்ல போய் கலக்கப்படுது. மூன்றாவது அணையான புள்ளம்பாடி கால்வாயிலிருந்து சமயபுரம், லால்குடி, பெரம்பலூர் விவசாயிகளுக்காகவும் அனுப்பி வைக்கப்படுது. முக்கொம்புக்கு அடுத்தபடியா இருக்கக்கூடிய முத்தரசநல்லூர் என்ற இடத்திலிருந்து கூட்டு குடிநீர் திட்டம் மூலமா வறண்ட மாவட்டங்களான காரைக்குடி, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், ராமேஸ்வரம், சிவகங்கை போன்ற மாவட்டங்களுக்கும் அனுப்பி வைக்கப்படுது.